श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य तेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरकालतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளான சூடி கொடுத்த சுடற்கொடி பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் அவதரித்த ஆண்டாள் அவள் அனுகிரகித்த திருப்பாவையிலே 2 பாசுரங்கள் நேற்றைய பரியந்தமாக நாம் அனுபவித்தோம். மார்கழி வையம் அப்படின்ற 2 பாசுரங்கள். மார்கழி திங்கள்னு முதல் பாசுரத்தாலே பிராபிய பிராபக சங்கிரகம், நாம் எதை அடையணும், நமக்கு எது லட்சியமாக இருக்கணும், அதை அடையிறதுக்கு எது வழி அப்படின்னு காட்டுட்டாள். 2வது பாசுரத்தாலே கிருத்தியாகிருத்திய விவேகம் அப்படின்னு சொல்லி நாம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணலாகாது அப்படின்னு காட்டினாள். இதுதான் 2 பாசுரங்களாலே பார்த்தோம். இப்போ 3வது என்ன சொல்கிறான்னா, இந்த நோன்பு நோத்தால் என்ன பலனை கிட்ட போகிறது, என்ன பலனை அடைய போகிறோம் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறாள். இந்த 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலூடு கையொலகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்ற இந்த பாசுரத்தால் இந்த போன பாசுரம் நேற்றைய தினம் நம்ம பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை சொன்னான். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிப்பாட நீங்கள் கேளுங்கோ. ஏன் என்னக்கா கேட்குறதே ஒரு ஆச்சரியமான ஒரு புருஷார்த்தம், அப்படின்னு காட்டினாள். அதை கேட்கறது என்னத்தை கேட்கணும்னா அந்த விஷயத்தை தான் இப்போ சொல்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்றா. அப்போ இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் யார்? திரிவிக்ரமாவதாரத்தை இங்கே ஸ்மரிக்கிறா ஆண்டாள் அப்படின்றத காட்டுறான். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓங்கி உலகளந்த உத்தமன், ஓங்கி உலகளந்தான் பெருமாள் திரிவிக்ரமாவை அவதரித்தான். திரிவிக்ரமனா தான் அந்த 3 லோகங்களையும் அளந்தான். அந்த அளக்கிற காலத்தில் அவனுக்கு என்ன பேர் வந்ததுன்னா உத்தமன்ற பேர் வந்ததுதான். அங்கே தான் நம்ம சாரிகள் கேட்குறா உத்தமன்னா யார்? அதமன், மத்தியமன், உத்தமன் அப்படின்னு 3 விதமான ஜனங்கள் இருக்கா. அதமன்ற ரொம்ப தாழ்ந்தவன், மத்தியமன்னா நடுவாந்தரமாக இருக்கிறவன், உத்தமன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதமன் யார் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஆச்சாரியால் காட்டுறா, யார் ஒருவன் தான் வாழணும் அப்படின்றபடியால் மற்றவர்களை ஹிம்சித்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் பாழா போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறாளோ அவர்கள் அதமர்கள். நான் வாழணும், மற்றவன் எந்த எக்கெடுகிட்டு போகட்டும் அப்படின்னு இருந்துட்டா அவனு அதமன் அப்படின்னு பேர். மத்தியமன் யார் அப்படின்னாக்கா கொஞ்சம் அவனை காட்டிலும் கொஞ்சம் தேவையில்லை. என்ன சொல்கிறான், நான் வாழணும், மற்றவன் வாழ்ந்துட்டு போகட்டும், நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறதில்லை, நான் வாழணும் அப்படின்னு இருக்கிறவன் மத்தியமன். யார் உத்தமன் அப்படின்னு விசாரித்து சொல்கிறா, தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல மற்றவர்கள் வாழணும்னு காட்டுறவன் தான் உத்தமன். தன்னை பற்றி அவர் கவலையே இல்லை, தன்னை அழிய மாதிரியான மற்றவர்களை வாழ பண்ணுறவன் தான் உத்தமன். இங்கே திரிவிக்ரமாவதாரம் சொல்கிறாளே இந்த ஆண்டாள், இந்த இடத்த சொல்கிறச்சே ஓங்கி உலகளந்த உத்தமன்றா. எதனாலே அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் அது. திரிவிக்ரமாவதாரத்துடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இந்திராதி தேவதைகள் அவர்களெல்லாம் இந்த மகாபலியால் கொஞ்சம் துன்பத்தை அடைஞ்சா
அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இவன் மகாபலி அபகரிச்சுட்டான். அந்த தேவ ஸ்திரீகளெல்லாம் இந்த மகாபலி தான் விச்சுட்டான். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறச்சே இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாம் ரொம்ப துன்பம். எல்லாம் வந்து பெருமாளை பிரார்த்திக்கிறார், எப்படியான இந்த மகாபலியின் இடத்துல இந்த நிலங்கள் எல்லாம் திரும்பி மீட்டு கொடுக்கக்கூடாதா? நம்முடைய நிலம் லேண்டு எல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி நாம் படுற பாடு இல்லையா, நம்முடைய ஒரு சொத்து அப்படின்னு இருந்தால் மற்றவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த மகாபலி அனுபவிச்சுட்டு இருக்கான். இதை எப்படியாவது நமக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா பெருமாள் பார்த்தார், இந்த மகாபலி இடத்துல எப்படி இதை மீட்கிறது பார்த்தாராம். எப்பேற்பட்ட எம்பெருமான் அப்படின்னாக்கா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். வந்து எம்பெருமான் கிட்ட யாரான ஒரு விஷயத்தை கேட்டால் அவர்கள் போருன்ற அளவுக்கு இவன் கொடுத்துட்டே இருப்பான். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாශ්ரயேன்னு ஒரு ஸ்லோகம். அதில் சொல்கிறச்சே தேவபெருமாள் கை எப்படி ஓங்கி இப்படி வச்சுட்டு இருக்கார். எதனாலன்னா அபயம்னு நாம் நினச்சிக்கிறோம், இருந்தாலும் அவருக்கு பேர் வரதராஜா அப்படின்னு பேர். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறவன். எந்த அளவுக்கு கொடுக்குறார் அப்படின்னாக்கா, கேட்குறவன் கையேந்தி போகிறானோ இல்லையோ அவனுக்கே போரும் தோணி கை வாங்கணுமா, அது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கார். இவனுக்கு பயம் வந்து இனிமே என்னால் தாங்க முடியாது, இவன் கை வாங்கணும், அது வரைக்கும் கொடுப்பார். அதுக்கு தான் அவருக்கு வரதராஜா அப்படின்னு பேர். அந்த மாதிரி கொடுக்குற வள்ளல் இன்னைக்கு என்னவா போனார்னா பிக்ஷையாக கேட்குறவனா போனார். வாமனனா பிக்ஷையாக கேட்குறவனா போனார். அப்படி அவன் அந்த எம்பெருமான் நான் உங்களுடைய துயரத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதித்திக்கும் கஷ்யப்பனுக்கும் தான் பிள்ளையா வந்து அவதரித்து தேவ யோனியில் வந்து அவதரித்து தான் வாமனனா அவதரிச்சாரோ இல்லையோ. வாமனன் அப்படின்னாலே குரலன், ரொம்ப குள்ளன் அப்படின்னு அர்த்தம். அடியனுடைய சுவாமி சொல்லுவார், இந்த ஆங்கிலத்தில் படிக்கிறச்செல்லாம் லில்லி புட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த லில்லி புட்டு மாதிரி இருப்பாராம் வாமனன். அதாவது இன்னும் சின்ன வடிவம். இன்னும் கேட்டால் அந்த லில்லி புட்டுகள் எப்படி இருப்பார்னா வாமனனுக்கு திரிவிக்ரமனாட்டம் இருப்பாராம். அந்த லில்லி புட்டுகள் திரிவிக்ரமனாட்டம் இருப்பான், அந்த அளவு வாமனன் இருப்பாராம், சின்ன வடிவத்தோட. அந்த மாதிரியாக இருப்பார் பெருமாள். அந்த வாமனன் அவதரிச்சுட்டார். அந்த பிரம்மோபதேசங்கள் எல்லாம் பெற்று ஒரு பெரிய தேஜஸோட விளங்குறார். அந்த காலத்தில் தான் மகாபலி இடத்துல போய் பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்திக்கிறச்சே இந்த அவதாரத்தை எடுக்கிறச்சேவே பெருமாள் சொன்னாராம், மகாலட்சுமி தன்னுடைய திருமார்பில் எப்போவுமே வாசம் பண்ணுறவள் இல்லையா, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரமார்பான் ஆழ்வார் பாடுறாரு. இந்த மாதிரி நித்தியமே அந்த திருமார்பில் வாசம் பண்ணுறாள் இல்லையா, அந்த பிராட்டியை பார்த்து சொன்னாரா பெருமாள், அம்மா நீ கொஞ்சம் உன்னுடைய பிறந்தாத்துக்கு போய் வாங்க, எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு யோசனை, நான் இறப்பாளனா போகிறேன், நான் இந்த மாதிரி பிக்ஷையெல்லாம் எடுக்கிறச்சே திருமார்பிலே லக்ஷ்மி வச்சுட்டு இருக்கே, நீ பிக்ஷை எடுக்கிறியே, உனக்கு இது தகுமா இப்படி கேட்டுடுவா ஒன்றும். இன்னொன்று, லக்ஷ்மியினுடைய கட்டாட்சம் எப்போ அந்த மகாபலி பேரில் படுறதோ நான் அவனை அபிபவம் பண்ண முடியாது, அவனை தோற்கடிக்க முடியாது. ஆனபடியால் உன்னை எப்படியானோ உன் பிறந்தாத்துக்கு நீ போயிட்டு வா, உன்னை எப்படியானோ அனுப்பிச்சுட்டு நான் கொஞ்சம் ஏகாந்தமாக காரியத்தை பார்த்துட்டு வரேன்னா அவர் கேட்குறதா இல்லை, அந்த தாயார் கேட்குறதா இல்லை. அவர் சொல்கிறார், நான் பிரம்மச்சாரியாக போகிறேன், நான் பிக்ஷை எடுக்க போகிறேன் அப்படின்னா, நீ எதை வேணா எடு, நீ பிரம்மச்சாரியில் சன்னியாசியாகவே போ, நான் உன் திருமார்பில் இருந்தே இருப்பேன். அவர் கேட்குற பெருமாள், நான் பிரம்மச்சாரியாக போகிறேன், மார்பில் மகாலட்சுமி நாச்சியார் இருந்தால் பிரம்மச்சாரிக்கு எங்கேயானோ இந்த மாதிரி நாச்சியார் இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, நான் போயிட்டு வரேன்னா. இல்லை நீ சன்னியாசியாக போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னா. பெருமாள் பார்த்தார், இந்த மாதிரி இருக்கிறச்சே இதுக்கு ஏதான ஒரு வழி நாமளே பார்க்கணும் அப்படின்றபடியால் ஒரு மான் தோல் எடுத்துட்டாராம். நன்னா திருமார்பன் நன்னா மூடிட்டாராம். ஏன் அப்படின்னாக்கா மகாலட்சுமி சொன்னாராம், நீ இருக்கிற இடம் அந்தப்புறம் ஒரு ப்ரைவேட் பேலஸ், அந்த மாதிரியாக இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் ஆச்சாதனம் வேண்டாமா, ஒரு கவர் வேண்டாமா, ஓப்பனாக பேன் இருக்க முடியுமா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இருக்கிற இடம் பெரிய அந்தப்புறம், அதுக்கு வேண்டிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். ஆனபடியாலே நான் இந்த மான்தோலை எடுத்துன்னு அதை மூடுறேன் அப்படி மூடிட்டாராம். மூடுறதுனால என்ன ஆச்சுன்னா மகாலட்சுமி நாச்சியார் வெளியில் தெரியல, அவளுடைய கட்டாட்சம் படாதுன்னு பார்த்துட்டார். போனார் நேராக கிடுகிடு மகாபலி இடத்துல போனார். போய் மாவலி மூவடி மண் அப்படின்னார். ஆழ்வார் சொல்கிற மாவலி மூவடி மண்ணா சுவாமி, கேட்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு திறமை வேண்டாமா? மகாபலியே, நான் இப்பேற்பட்டவன் வந்திருக்கேன், இந்த கோத்திரத்தில் பிறந்தவன் வந்திருக்கேன், இந்த பிராமணன் வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி மண் குடு, இதெல்லாம் கேட்க வேண்டாமா? இதெல்லாம் விட்டுட்டு மாவலி மூவடி மண் அப்படின்னா பெருமாள் போய் பிரார்த்திக்கிறார். மாவலி, அதாவது மகாபலியை பார்த்து மாவலி அப்படின்னா, இந்த மகாபலிக்கு சத்தம் மட்டும் கேட்டது. யார் இது என்னுடைய பேர் பிடிச்சி கூடுறது, என்னுடைய தாயார் தகப்பனாரே மகாபலியும் பூர்த்தியாக கூப்பிடுவா,
இவர் யாரோ மாவலி அப்படின்றாரு, யார் அது அப்படின்னு எட்டி பார்த்தா எங்கேயோ பாத்தாளத்தில் ஒரு சின்ன வடிவத்தோடு இருக்கார் வாமனன். என்ன வேணும்னா மூவடி மண் அப்படின்னாராம். 3 அடி மண்ணை கொடு. மகாபலிக்கு தூக்கி வாரி போட்டு, அவர் கொடை வள்ளல் அப்படின்னு பேர் பெற்றவர் மகாபலி. என்னதான் இந்த அநியாயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலும் கொடுக்குற காலத்தில் பின்ன முன்ன பார்க்க மாட்டார். எத்தனை பூரி தானம் பண்ணணுமோ பண்ணிடுவார். அந்த தர்மமும் வர காத்தது. அப்போ அந்த மகாபலி அந்த மாதிரி பார்த்த உடனே கோவம் வந்துருத்தா அவருக்கு. வந்து கல்பக விருட்சத்திடத்துல எனக்கு பெரிய இந்த சொத்தை கூடு அந்த ஐஸ்வர்யத்தை கூடுன்னு கேட்டு பெத்து போனவாளை பார்த்துருக்கேன். ஒரு கல்ப விருட்சத்து முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு கை குட்டை கூட, எனக்கு ரொம்ப ஜலதோஷமாக இருக்கிறது, ஒரு கர்ச்சீஃப் கூடுன்னு கேட்டு யாரானோ வாங்கிட்டு போவாளுண்டா. அந்த மாதிரி ஒரு மகாபலி இடத்துல வந்து 3 அடி மண்ணை கேட்குறியா, உனக்கு வேற கேட்கறதுக்கே தெரியாதா, நீ ஒரு பிராமணனாக இருந்து வேஸ்ட், நீ பிரயோஜனத்துக்கு இல்லாதவன் அப்படின்ட்டார் மகாபலி. பிராமணனாக இருந்தால் எப்படி இருக்கணும்னா கேட்கறதுக்கு நல்லா தெரியணுமா, எனக்கு இதை கூடும் அதை கூடும் கேட்கறதுக்கு தெரியணுமா, நீ கேட்கறதுக்கே தெரிஞ்சுக்கல, ஆனபடியாலே நீ பிரயோஜனத்துக்கு இல்லாதவன்னா. அவர் சொல்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் அதாவது வாமன பெருமாள் சொல்கிறார், இந்த 3 அடி மண்ணால் ஒருத்தனுக்கு சமாதானம் பிறக்கலைன்னா 3 லோகங்கள் கொடுத்தாலும் சமாதானம் பிறக்காது. இருக்கிறத வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணுமா, இதுக்கு மேலே குடுன்னு கேட்டுட்டே இருக்கணும். அப்போ இவனுக்கு ஆசையை எங்கேயும் தீரவே தீராது. ஆனபடியால் நான் கேட்டதை கொடுக்குறதா இருந்து குடு, இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ன உடனே மகாபலிக்கு ஆனந்தம். சரி நான் இதாக கொடுக்குறேன் அப்படின்னா நடுவில் சுக்ராச்சாரம் தடுத்துட்டார். இதெல்லாம் பிரசித்தமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த சுக்ராச்சாரம் வந்து தடுத்துட்டார். அவர் தெரிஞ்சுட்டார் அதாவது பெருமாள் தான் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதை தடுத்த காலத்துலேயும் இந்த மகாபலி அதையும் மீறி அந்த ஜலதானம் அந்த அந்த பூமியை தானம் பண்ணுறதுக்கு போகிறச்சே வந்து இந்த கமண்டலில் அடிச்சுட்டார். அதுக்கு மேலே துரும்பால் கிளறிய சுக்கிரங்கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையர் அச்சோ அச்சோ அப்படின்னு சொல்கிறபடிக்கு ஒரு தர்பத்தை எடுத்துனா அதை கண்ணை அப்படி குத்தினார். வழி வந்துருத்து, ஜலம் பட்டது தாமதம். என்ன நடந்ததுன்னு தெரியல. மொத்தம் திரிவிக்ரமாவன் நிற்கிறார் பெருமாள். சொல்கிறார், அதுக்கு நம்ம ஆச்சாரியர் சொன்னால் இதெல்லாம் வஞ்சனை இல்லையோ அப்படின்னு கேட்டாளா சில பேர். கேட்டது இந்த சின்ன காலால் 3 அடி குடு அப்படின்னு கேட்டார். அளந்தது பெரிய காலாக எடுத்து இந்த லோகம் கீழே லோக்கம்லாம் ஒரு திருவடியால் அளந்தார், மேலே லோகங்களெல்லாம் ஒரு திருவடியால் அளந்தார். இன்னும் 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்கேன்னு கேட்டுட்டு வேற நிற்கிறார். இதெல்லாம் அநியாயம் இல்லையோ, கேட்டது ஒரு அடியால் அளந்தது வேற அடியாலே அப்படின்னா. அதுக்கு நம்ம ஆச்சாரியர் சொல்கிறா, இல்லை அநியாயம் இல்லை. சின்ன குழந்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா, அது சில்லுன்னு இப்போ மார்கழி மாதம் கார்த்தால வேலை சில்லுன்னு ஜலம் இருக்கும், அது கொஞ்சம் உடம்புல பட்டாலே உடம்பு இப்படி சிலிர்க்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த உடம்பு சிலிர்க்குமோ இல்லையோ, நம்ம வாமனனுக்கும் அதுதான் நடந்தது. இந்த தீர்த்தம் கையில் பட்ட உடனே உடம்பு சிலிர்த்தது. இந்த நம்மாத்து குழந்தை ஒரு சிலிர்க்கும் அப்படின்னு உழதான். அந்த வாமனை சிலிர்த்த உடனே அந்த திரிவிக்ரமனை வளர்ந்துட்டான். அப்போ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, கேட்ட அடியால் தான் வளர்ந்துருக்கான். அதாவது நம்ம ஆத்து குழந்தை எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் வாமனனுக்கு தீர்த்தம் பட்ட மாத்திரத்தில் அந்த மாதிரி ஜாஸ்தி எடுத்து அவ்வளோதானே ஒழிய வேற வந்து ஒரு வஞ்சனையும் பண்ணலை. இதை காட்டினான். எல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னாக்கா, இந்த எம்பெருமான் போகிறானே கோட்டங்கை வாமனனா இன்னும் கை எப்படி வச்சுட்டே போனானா. பெருமாள் இந்த மகாபலி இடத்துல பிரார்த்திக்க போகிறச்சே கையை முதல்ல வீட்டில் கிளம்புறச்சவே இப்படி வச்சுட்டே கிளம்புனாரா பெருமாள். அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு பயம். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பிரார்த்திச்சு பெற்றதில்லை, எல்லாம் கொடுத்து அபியாசமே ஒழிய பிரார்த்திச்சு பெற்றதில்லை. ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாது பெருமாளுக்கு, ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாது. வேடிக்கையாக சொல்லுவார், கண்டாகரணன் ஒருத்தன், ஒரு ராட்சச யோனியில் பிறந்தவன் கண்டாகரணன். அவன்கிட்ட போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தெரியாது. அவன் முன்னாடி நின்னாளா, நமோ கண்டாய கரணாய நம கடப்பட்டாயச்சா அப்படின்னாரா பெருமாள். அதெல்லாம் கடப்பட்டாயச்சா அப்படின்னா அது ஏதோ அர்த்தமில்லாத ஒரு சப்தம். கடப்பட்டா அப்படின்றது அர்த்தமில்லாத சப்தம். ஆனால் அப்படி சொல்லியிருக்காரு. என்ன ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாது பெருமாளுக்கு, ஸ்தோத்திரத்தை பெத்து தான் தெரியும். எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பெத்து தான் தெரியுமே ஒழியா மற்றவாழை ஸ்தோத்திரம் பண்ணி தெரியாது. ஆனபடியால் நம்ம கண்டாய கரணா நம்ம கட்டப்பட்டாயச்சா அப்படின்ட்டார். இந்த மாதிரி எங்கேயா மகாபலி முன்னாடி போய் எதாவது கட்டப்பட்டாயச்சா அப்படின்ட்டா அவர் கொடுக்கறதும் கொடுப்பாரோ இல்லையோன்னு டவுட்டு. ஆனபடியால் இங்கேனுமே ரிஹர்சல் பண்ணின்னு போனாராம். கையை இப்படியே வச்சுட்டு நான் இப்போ மண் கேட்குறேன் போனாராம். எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் உபய விபூதிகளையும் தானம் பண்ண காத்திருக்கிறவன், அவனுக்கு பேர் புருஷோத்தமன் அப்படின்னு. புருஷோத்தமன் என்ன, புருஷன் அப்படின்னாலேயே புரு சனோதி பகு ததாதி, நிறைய அள்ளி கொடுக்குறவனுக்கு தான் புருஷன்னு பேர். ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் இல்லைங்க. புரு சனோதி பகு ததாதி, நிறைய கொடுக்குறான், வாரி கொடுக்குறார் பெருமாள்.
கொடுத்தா வாங்கிக்கிறவனுக்கு இது மேல் என்னெல்லாம் வாங்கிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு கொடுப்பார் பெருமாள். ஆனபடியால் அவனுக்கு என்ன பேர்? புருஷன். லோகத்தில் சொன்னால் லோகத்தில் எத்தனையோ புருஷர்கள் இருக்கா, நிறைய கொடுக்குறவா இருக்கா. ஆனால் அந்த கொடுக்குறவர்களுக்குள்ள உத்தமன் அப்படின்னு பெயர் பெற்றவன் புருஷோத்தமன். புருஷானா உத்தமஹா அப்படின்னு பெயர் பெற்றவர். வரதர்கள் வரந்ததாத்தி வரங்களை கொடுக்குறவா நிறைய பேர் உண்டு. ஆனால் வரதர்களுக்கெல்லாம் ராஜாவாக பெருமாள் நிற்கிறாரோ இல்லையோ, வரத ராஜன் அப்படின்னு பேர் பெற்று அங்கே நிற்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி புருஷர்கள் நிறைய பேர் இருக்கா. அந்த புருஷர்களுக்குள்ள உத்தமனா பெருமாள் இருக்கார், புருஷோத்தமன். என்னத்தை கொடுக்குறாருன்னா தன்னை தானே கொடுக்குறாரு. ஸ்ரீவைகுண்டத்தில் போனால் முக்தானா சுவானுபவம் பிரதாத்தும் அப்படின்னு தன்னை தானே கொடுத்துட்றாரு இந்த ஜீவாத்மாக்களுக்கு. இந்த இருக்கிறத 3 தத்துவங்கள், சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன். அச்சேதனம்னா இந்த உயிரற்ற வஸ்துக்கள், சேத்தனம்னா உயிரோட இருக்கிற ஜீவாத்மா. இது ரெண்டத்தையும் நியமிக்கிறவன் எம்பெருமான். இது 3த்துல பெருமாள் என்னத்தை கொடுக்குறாருன்னா மிக உயர்ந்த தத்துவமான தன்னையே கொடுத்துட்றார். இதை விட பெருசாக ஒரு தத்துவத்தை காட்டவே முடியாது. எப்போ தன்னையே கொடுக்குறாரோ இவரை காட்டிலும் பெருசாக ஒருத்தர் கொடுக்குறவர்னு கிடையாது. ஆனப்படியால் அவருக்கு புருஷோத்தமன் பேர் வந்துடுத்து. அப்பேற்பட்ட புருஷோத்தமன் கோட்டங்கை வாமனாய் இந்த மாதிரி இறப்பாளனா போனாரே, தன்னுடைய ஸ்வரூபத்தை அழிய மாதிரினா போயிருக்கார். அங்கே நின்று நான் என்னமா என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றத விட்டுட்டு நான் என்னமா அவன்கிட்ட கையேந்தணும், அதெல்லாம் என்னால் முடியாது, வேணும்னா அவனே என் காலில் விழுந்து இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாரன்னா கிடையாது. தன்னை வந்து ஆசிரியத்தவர்களை காக்கணும்னா தான் இறப்பாளனாகவும் போகிறதுக்கு தயார். எதே போல அப்படின்னாக்கா இந்த பெருமாள் நேத்திக்கு அனுபவித்தான். அந்த எம்பெருமான் தூதனா போகிறான், சாரத்தியா போகிறான்னா யாரானா வந்து நீ எனக்கு தூது போ அப்படின்னா தோ நான் போகிறேனே அப்படின்னு கழுத்தில் ஓலை கட்டின்னு ஓடி போயிடுவான் எம்பெருமான். சாரத்தி ஆயிரு அப்படின்னாக்கா அந்த சாரத்திய வேஷத்தை எல்லாம் போடுவான். கையும் உழவுகோலும் கையில் பிடித்த சிறுவாய் கயிறும் தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாத்தின திருவடிகளும் அப்படின்னு இந்த சாரத்திய வேஷத்தோட எம்பெருமான் நின்றுடுறான். அந்த மாதிரி தன்னுடைய ஆசிரித்தர்களுக்காக தன்னையே அழிய மாதிரி நடக்கிறவன் உத்தமன் அப்படின்னு பேர் பெறான். ஓங்கி உலகளந்த உத்தமன். அவன் எப்படி ஓங்கி நிற்கிறான் அப்படின்னாக்கா ஒரு பெரிய மூங்கில் மரம், அது பனி பட்டிருந்தா நல்லா சாஞ்சிருக்கும். அந்த பனியெல்லாம் போய் நல்ல சூரிய கிரணங்கள் பட்ட உடனே அப்படி ஓங்கி நிற்கும். அந்த மாதிரி சாஞ்சு நின்னா பெருமாள். இந்த நேத்திக்கு பார்த்தோம் பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் அடிப்பாடி அப்படின்னு பார்த்தோமே, க்ஷீராப்தியில் பெருமாள் சாஞ்சுன்னு இருக்கார். எதே போல் என்ன மூங்கில் சாயிற மாதிரி சாஞ்சுன்னு இருக்கார். ஐயோ என்னை யாரும் கேட்கலையே, என்னை யாரும் வந்து ரக்ஷியும் கேட்கலையேன்னு காத்து உட்காண்டிருந்தாரா. இந்த இந்திராதிகள் எல்லாம் வந்து கேட்டாலும் இல்லையா, பெருச சூரியனுடைய கிரணம் பட்டா போல சாஞ்சவர் ஓங்கி நின்றுட்டாரா. ஓங்கி உலகளந்த உத்தமன். அத்தனை பெரிய ரூபத்தோட வந்தார் பெருமாள். அவனுடைய பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், நாமும் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், நாங்கள் எல்லாம் இந்த நீராட்டத்தை பண்ணினால், அதாவது இந்த அந்த பகவத் அனுபவத்தை எல்லாம் பெற்றால் நாம் என்ன பேரு பெறுறோம் தெரியுமா? இந்த கோபர்களுக்கெல்லாம் நாம் இந்த காரியம் பண்ணுறோமே, இந்த நோன்புன்ற வியாஜத்தால் கண்ணனை அனுபவிக்கிறோமே, நம்முடைய விஸ்லேஷ தாபங்களில் தீர இந்த நீராடுறோமே, இந்த மாதிரி நீராடினால் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அதை தான் சொல்கிறா. நாமும் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும். முதல்ல சொல்கிறான். இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமாக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டில் எந்த தீமையும் இல்லாமல், ஒரு துர்பிக்ஷமும் இல்லாமல், ஒரு திருட்டும் இல்லாமல், வியாதிகள் இல்லாமல், ரொம்ப சுபிக்ஷமாக ரொம்ப மங்களங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு காட்டுற. அமங்கலங்களெல்லாம் போய் ரொம்ப மங்களகரமாக இந்த நாடு இருக்கும். தீங்கின்னே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள் மும்மாறி பெய்யறதுன்னா ஒரு மாதத்துக்கு 3 மழை பெய்யணுமா. எப்படின்னா 9 நாள் வெயில் காயணும், 10வது நாள் அப்படி மழை பெய்யணும், இன்னொரு 9 நாள் வெயில் காயணும், இன்னொரு நாள் மழை பெய்யணும், இன்னொரு 9 நாள் வெயில், இன்னொரு நாள் மழை. இப்போ 30 நாள் அப்படின்னா 3 மழை பெய்யணும். இப்போ பெய்கிற மாதிரி எப்போ மழை வருதுன்னே தெரியாமல் வந்தால் அதிவிருஷ்டி, வராமல் போனால் அனாவிருஷ்டி அப்படின்னு சொல்லாமல் நமக்கு வாழும்படி இந்த மழையெல்லாம் பெய்யணும். அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அதை குறித்து தானே அந்த நோன்பையை ஆரம்பிச்சாய்வா எல்லாம். அப்போ முதல்ல அதுதான் பலமாக சொல்கிறார். தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. நிகாமேன பர்ஜன்யோ வர்ஷதி அப்படின்றது. அது என்னன்னா நாம் எப்போ ஆசைப்படுறோமோ ஆசைப்பட்ட படிக்கு
ஆசைப்பட்ட அளவுக்கு மழை நமக்கு பெய்யணும் அப்படின்னு வேதமே காட்டுறதோ இல்லையோ அந்த மாதிரி இந்த தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை அங்கே இருக்கிற செந்நெல்கள் எல்லாம் இருக்கிறதோ இந்த நெல் கதிர்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அந்த நெல்லெல்லாம் எப்படி இருக்கிறதுனா ஓங்கு பெரும் செந்நெல் அப்படின்ற ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ஓங்கி உலகளந்தான் பாடுறவோ இப்போ ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்றாலும் என்ன அர்த்தம்னா இவாளுக்கு பார்த்த இடங்கமெங்கும் திரிவிக்ரமனே தெரிவான். இந்த திரிவிக்ரமனை அனுபவித்தவர்கள் இந்த நெல்லை பார்க்குறச்சும் நெல்லும் திரிவிக்ரமனாட்டம் வளர்ந்துருக்கே அப்படின்றாலாம். நெல் சாமானியமாக இல்லை, பெரிய திரிவிக்ரமனாட்டம் வளர்ந்துருக்கா இந்த நெல். செந்நெல் ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுகளை அந்த நெல் எல்லாம் வளர்ந்துருக்கிற அந்த கழனி இருக்கிறதோ இல்லையோ அங்கே ஜலம் நிற்கிறது. அந்த சேய் நிலத்தில் அந்த 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 இடத்துல ஜலம் நிற்கிறது. அதில் இந்த கயல் மீன்கள் எல்லாம் இருக்கிறதா. அது நன்னா தஷ்டபுஷ்டமாக அது சொல்கிறச்சவே அது பெரிய யானையாட்டம் வளர்ந்துருக்குன்னு காட்டுறான். அந்த மீன் யானையாட்டம் வளர்ந்துருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மீன்? அந்த மீன் இந்த நெல்லுக்கு நடுவில் அப்படி இப்படி போகிறதுக்கு பார்க்குறதா. ஆனால் முடியாது, பெருத்த உடம்போ இல்லையோ. ஆனபடியால் இந்த நெல்லுக்கு நடுவில்லாம் போக முடியாது. ஒன்று பண்ணுவோம், குதிச்சு குதிச்சு துள்ளி குதிச்சு நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு அப்படி குதிச்சு குதிச்சு விளையாண்டுருக்க இந்த மீன்கள். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாண்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பெரிய செந்நெல் அப்படி ஓங்கி நிற்கிறது, இங்கே கீழே ஆனால் இந்த ஜலங்களெல்லாம் அப்படி இருக்கிறது. அதுக்குள்ளே இந்த கயல் மீன்களெல்லாம் துள்ளி பாஞ்சு இந்த மாதிரி விளையாண்டுருக்கு. இதெல்லாம் நடக்கிறச்சே என்ன ஆச்சுன்னா நடுவில் இருக்கிற இந்த புஷ்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ அதில் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பா. இந்த குவளை புஷ்பங்கள் எல்லாம் இருக்கிறது, பூத்து இருக்கிற இந்த குவளை புஷ்பம் இதில் போகிறதா இந்த வண்டுகள் எல்லாம் போச்சான். அந்த வண்டுகள் எல்லாம் அதில் இருக்கிற மதுபானம் பண்ணணும், அதில் இருக்கிற தேனெல்லாம் நாம் பருகணும் அப்படின்னு அதில் போனது. தேன் பருகின்றே இருக்கிறச்சே அப்படியே தூங்கி போடுத்தான். ஏன் தூங்கி போடுத்து சுவாமின்னா நெல்லா அப்படி ஆடுறது, இந்த மீனா அப்படி குதிக்கிறது. அப்போ அந்த புஷ்பத்தை அப்படி இப்படி ஆட்டுறது தொட்டிலில் போட்ட மாதிரி இருந்ததா. நல்லா சாப்பிட்டுட்டு தொட்டிலில் போட்டு அப்படியே ஆட்டினா வேறு என்ன ஆகும்? தூக்கம்தான் வரும். எந்த அளவுக்குன்னா வியாக்கியானத்தில் எழுதி வைக்கிறார், இந்த மாதிரி இந்த வண்டுகள் எல்லாம் தூங்குறதே அது மறுநாள் கார்த்தால எழுந்து அதாவது அப்போ சாயங்காலத்துக்கு எழுந்து போகணும்னா அது தூக்கம் வந்துடுச்சு. அது சமயத்தை மீறி தூக்கம் வந்துடுச்சு. அந்த புஷ்பங்கள் எல்லாம் கூம்புறதுக்கு ஆரம்பிச்சுடுச்சு. ஒன்று மோதுண்டு சண்டை போடுறதா இந்த வண்டுகள் எல்லாம். நீ ஏன் என்னை எழுப்பல, நீ ஏன் என்ன எழுப்பல, என்னை எழுப்பியிருந்தா இந்த நேரத்துக்கு கிளம்பி போயிருக்கலாமோ இல்லையோ, நீ எழுப்பல அப்படின்னு ஒன்று கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறதா. இந்த மாதிரி அதாவது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க அப்படின்னு காட்டுறார். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இந்த வயலில் இந்த சமிருத்தி இருந்தா இதெல்லாம் என்னத்தை காட்டுறதுன்னா கயலை பெரிய யானையாட்டம் இருக்கிறது, சென்னல் எல்லாம் திரிவிக்ரமனாட்டம் ஓங்கி நிற்கிறது, இதில் வண்டுகள் எல்லாம் அந்த மாதிரி ஆனந்தத்தோட தான் அனுபவிக்கிறதுனா இதெல்லாம் சமிருத்தியை தான் காட்டுறது. இந்த சமிருத்திகள் எல்லாம் ஒரு பக்கத்தில். இன்னொன்று தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபத்தி வாங்க. தேங்காதே புக்கிருந்துன்னா இந்த பால் கறக்கிறதுக்கு எல்லாம் இந்த பசுமாடு கார்த்தாலே ஆனால் பால் கறக்கிறதுக்கு வேலை போகிறாள் இல்லையோ, கோபகர்கள் எல்லாம் போகிறாள் இல்லையோ, அவெல்லாம் எப்படி போகணும்? அந்த ஊர் மாடுகளெல்லாம் தனி. சுவாமி சொல்லுவார், அதாவது இந்த நம்ம ஊரில் தயிரெல்லாம் தயிராக இருக்கும், அது கிட்டத்தட்ட மோராகவே இருக்கும். ஆனால் வடக்கே போனால் தயிர்னா கத்தியில் கட் பண்ணி கேக்காட்டம் கொடுப்பான், அந்த மாதிரியா இருக்கும் அந்த தயிர். அத்தனை அந்த சாரத்தை உட்கொண்டு இருக்கும் அந்த தயிர். அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்திலே இந்த மாதிரி பார்க்கணும்னா கண்ணன் இருக்கிறதுல கேட்கணுமா, அந்த காலத்துலலாம் கேட்கணுமா? அது அவ்வளோ ஆச்சரியமான பசுக்கள் அந்த மாதிரி பால் கறக்கும். அந்த பசுக்களே எப்படி இருக்கும்னா ஒன்னொன்று யானையாட்டம் இருக்குமா அந்த பசுக்கள். ஏன் அப்படின்னா கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டு பட்டு வளர்ந்துருக்கிறது. இதெல்லாம் ஏதோ புல்லு ஜலம் சாப்பிட்டு வளரல, கண்ணனுடைய கரஸ்பர்சம் அவன் தொட்டு தொட்டு வளர்ந்துருக்கிறபடியாலே அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த ஒரு பசுவும் வளர்ந்துருக்கிறது. அதை கறக்கணும்னா சாமானியப்பட்ட லேசான காரியம் கிடையாது. நம்ம ஊர் பசு மாடுன்னா அப்படி கார்த்தால போய் கறந்துட்டு வந்துடலாம். அந்த மாடு அந்த சுலபத்தில் கறக்க முடியாது. எப்படி இருக்கும்னா அதெல்லாம் காட்டுறார். இந்த ஹனுமான் ஒரு காலத்தில் இந்த இந்த சமுத்திரத்தை தாண்டி தாவினார், அந்த பக்கத்து லங்கைக்கு தாவினார். அந்த இடத்துல ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியமான வசனங்கள்லாம் காட்டுறார். எப்படி தாவினார்னா முதல்ல தோளை தட்டிண்டார், இனிமே இந்த சமுத்திரத்தை தாண்ட போகிறேன் பார் அப்படின்னு பெரிய ஆக்காரம் எடுத்து அப்படி குதிச்சாராம். அந்த மாதிரி சொல்கிறார் நீங்கள் வியாக்கியானத்தில். இந்த பசுமாடை கறக்கணும்னா நித்தியமே இந்த கோபர்கள் இந்த காரியத்தை பண்ணணுமா, தோளை தட்டிக்கணுமா, இனிமேல் இந்த பசுவை கறக்கிற பார் அப்படின்னு வரணுமா. அந்தளவுக்கு புஷ்டமாக இருக்கிறது இந்த பசுக்கள்.
அதை காட்டுறாரு இங்கே. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க. அந்த முலைகள் எப்படி இருக்கிறது, முளைக்காம்புகள் எப்படி இருக்கிறதுனா அதை இப்படி விரல் வச்செல்லாம் கறக்க முடியாது. பின்ன என்ன பண்ணணும்னா 2 கையை வச்சு இப்படி தொங்கணுமா அதுக்கு. அந்த மாதிரி இருக்குமோ ஒரு முளைக்காம்பு அந்த மாதிரி புஷ்டமாக வளர்ந்துருக்கிறது இந்த பசுக்கள். அதெல்லாம் நம்மளாம் பண்ண முடியுமாண்ணா? கவலைப்படாத, நல்ல வேலைக்கு அதை தொட்டாலே போரும், பாக்கி எல்லாம் அந்த பால் தன்னடையே கறந்துடும் இந்த பசு மாடு, நமக்காக காக்காது அப்படின்னு காட்டுறான். அதாவது தேங்காத புக்கிருந்து சீர்த்த முலை பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வாங்க குடம் நிறைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கை தொட்டதே போரும், தொட்டதே தாமதான் அப்படி பால் கறக்க ஆரம்பிச்சுடுறது. கறக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன, ஒரு 1/2 லிட்டர் கறக்குமா, 1 லிட்டர் கறக்குமாண்ணா? இவன் குடமாக வச்சுட்டு இருக்கணுமா, அது பாலாக கறக்கும். இவன் குடத்தை வாங்கி வாங்கி புதுசாக குடத்தை வைக்கணுமா. எந்த அளவுக்குன்னா இவன் வீட்டில் இருக்கிறது ஊரில் இருக்கிற குடங்களெல்லாம் காலியாடும். அந்த அளவுக்கு இந்த குடத்தை வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த அளவுக்கு பாலை சமிருத்தமாக கறக்கும் அந்த பசுக்கள். எதனாலேன்னா வள்ளல் பெரும் பசுக்கள்ன்றான். கண்ணன் தொட்டு தொட்டு வளர்ந்த பசுக்கள் இல்லையோ, அவனுடைய சுவாவமே இதுக்கும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், புருஷோத்தமன்னு பேர் எம்பெருமானுக்கு நிறைய கொடுக்குறான். எந்த அளவுக்குன்னா நாமளே போருன்ற அளவுக்கு அவன் கொடுத்துட்றான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்ணன் தொட்டு தொட்டு வளர்த்தபடியாலே இந்த பசுக்களுக்கும் அதே சுவாவம் வந்துடுத்தா. வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கிறது. வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள் அப்படின்னு 2 வியாக்கியானம். வள்ளல் பசுக்கள்னா நிறைய பால் கொடுக்கறது. நாம போரும் அப்படின்னு சொன்னாலும் அது நிற்காத அளவுக்கு பால் கொடுத்துடுறது. குடங்கள் வாங்க வாங்க அது அப்படி நிறைச்சுட்டே இருக்கு. இன்னொன்று பெரும் பசுக்கள் அப்படின்னா ஒன்னொன்று சத்ருஞ்சயம், யானை போல இருக்கிறதா. சத்ருஞ்சயனா எது சுவாமின்னா, பெருமாள் அயோத்தியாவில் இருக்கிறச்சே அவருடைய மாமா கொடுத்த ஒரு யானை சத்ருஞ்சயன் அப்படின்னு பேர். அதாவது ராமர் அயோத்தியாவில் இருக்கிறச்சே அவருடைய யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேர். அது எப்படி இருக்கும்னா ஐராவதம் அது முன்னாடி ஒரு பூனைக்குட்டி ஆட்டம் இருக்குமா, அத்தனை பெருசாக இருக்கும் அந்த யானை. அந்த யானை அது சத்ருஞ்சயன் இருக்கிறது. அந்த சத்ருஞ்சயனை போல இந்த ஒரு பசுமாடு இருக்கும்னா சுவாமி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தானே. இல்லை நிஜமாவே சொல்கிறேன். இந்த கூகுளில் சில இடங்களில் ஃபோட்டோஸ் அப்படின்னு எடுத்து பாருங்க, இன்றைக்கும் அந்த மாதிரி பசுக்கெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறா வடக்க. அப்போ ஒன்று பார்த்தாலே மனுஷர் இந்த மாதிரி இருப்பா, பசு அந்த மாதிரி நிற்கும். சுவாமி இது யானையா பசு அப்படின்னு நம்ம கேட்க தோணிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அப்போ இன்னிக்கே இப்படின்னா கண்ணன் தொட்டு வளர்த்த அந்த பசுக்கள் எப்படி இருக்கும் அதை சொல்கிறது. வள்ளல் பெரும் பசுக்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பால் கறக்க நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்றா. நீங்காத செல்வம் தான். பெருமாளை நான் போய் பிரார்த்திச்சா ஒரு கால் இந்த செல்வம் நீங்கினாலும் நீங்கிடும். அதாவது இந்த செல்வங்கள் நின்னாலும் நின்று போயிடும். ஆனால் பிராட்டியுடைய கட்டாட்சத்தால் வரக்கூடிய செல்வமோ இல்லையோ, அந்த திருமாறு நாச்சியார் அங்கே இருக்கிறாளே அவளுடைய ஒரு கட்டாட்சத்தால் வரக்கூடிய செல்வமாச்சே, இது நீங்காத செல்வம், என்னைக்கும் அது அள்ள குறையாத செல்வமாக இருக்கிறது. அந்த செல்வம் எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு காட்டுறா. என்ன அர்த்தம்னா நமக்கு கோபர்கள் எல்லாம் இந்த விருத்தர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, நல்ல வேலை இத்தனை நாளும் கண்ணன் இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் பார் கோபிகைகள் இருக்கா, 2 பேரும் சேர விட்டா விடாதீங்கோ, இவாளெல்லாம் நில மாளிகையில் அடைங்கோ, கண்ணனை விரட்டுங்கோ அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தவா. இப்போ 2 பேரும் சேர்த்துடுங்கோ, இவாளெல்லாம் கண்ணன் கிட்ட அனுப்புங்கோன்னு ஒரு அனுமதி கொடுத்துருக்காளோ இல்லையோ, அது போரும். நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம், இத்தனை நாள் இத்தனை பாடுபடுத்திருக்கா இந்த விருத்தர்கள், இனிமே இவர்களுக்கெல்லாம் அந்த சாப்பந்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண்டாள் அந்த கோபிகள் சொல்கிறாளா, இத்தனை நாள் நம்ம சேர ஒட்டாமல் நம்ம தடுத்துட்டார் இந்த கோப விருத்தர்கள், நல்ல வேலை இப்போதானே சேர்க்கிறாளே அப்படின்னு அவர்களுக்கு ஒரு மங்களத்தை ஆசாசனம் பண்ணுறாள் ஆண்டாள். ஒரு அசூயையும் இல்லாமல் அந்த கோப விருத்தர்களுக்கும் ஒரு நன்மை உண்டாகட்டும், நம்ம கண்ணனோட சேர்த்து வச்சிருக்காளோ இல்லையோ அவர்களுக்கு 1000 நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு நிறைஞ்ச மனசோடு பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த மங்களாசாசனம் தான் இந்த பாசுரம் அப்படின்னு காட்டுறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நாமும் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரத்தாலே இந்த பலன்கள் எல்லாம் சொன்னால் இது மேலே நிஜமாவே இந்த நோன்பை ஆரம்பிக்கிறச்சே, அதாவது நோன்பை ஆரம்பிக்கணும்
அவ முற்படுறா அந்த காலத்தில் மழை தேவத்தை பர்ஜன்ய தேவத்தை பார்த்து நீ மழை பெய்யணும் அப்படின்னு நியமிக்க போகிறா. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் அப்படின்னு நாளைய பாசுரத்தில் அது என்னன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாடிப்பூரத்தில் சத்துதைத்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 முன்னுரைத்தாள் வாழியே, உயர ரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாருந்திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.